ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம லக்ஷ்மி சமையலில் பார்க்க போகிறது நல்ல சாஃப்டான லேயரான பரோட்டா. வீட்டிலேயே கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. பரோட்டா செய்கிறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ மைதா எடுத்துருக்குறேன். அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அடுத்தது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். குக்கிங் ஆயில் வேணுனாலும் சேர்த்துக்கலாம். ஒரு டேஸ்ட்டுக்காக தான் சேர்த்துக்கிறது தான். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் சுகர், 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. சால்ட்டில் நல்லா கலந்துட்டு பால் ஒரு 100 ml எடுத்து வச்சுருக்கிறேன், அதுவும் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பால் நெய்யெல்லாம் ஒரு டேஸ்ட்டுக்காகவும் பரோட்டா சாஃப்டாக வர்றதுக்காக சேர்க்குறது தான். நீங்கள் வெறும் உப்பு, சர்க்கரை, தண்ணி சேர்த்து கூட பிணைஞ்சிக்கலாம். தண்ணி தேவையான அளவு சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. பரோட்டா மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் லூஸாகவே பிசைஞ்சிக்கோங்க. இன்னும் ஊற நல்லா கொஞ்சம் கெட்டியாயிரும். இது நல்லா எவ்வளோக்குள்ள நல்லா பிணையிறமோ அவ்வளோ சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு பரோட்டா. மாவு நல்லா பிணைஞ்சாச்சுங்க. இந்த மாதிரி ஒட்டுற மாதிரியே நல்லா பிணைஞ்சிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா மாவு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். கையில் ஒட்டாமல் வரணும், அது வரைக்கும் நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. எந்த அளவுக்கு இப்படி மாவு நல்லா இழுத்து பிசைகிறீங்களோ அந்தளவுக்கு நல்லா பரோட்டா சாஃப்டாக வரும். குறைஞ்சி ஒரு 10 நிமிஷமாக சொல்லி பிணைஞ்சி விட்டுருங்க. 10 நிமிஷம் போல் நல்லா மாவு பிணைஞ்சாச்சுங்க. நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. அதே பாத்திரம் எடுத்து அதில் மாற்றிக்கலாம். இந்த மாவு காயக்கூடாதுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி தடவி வச்சிடலாம். தடவிட்டு ஒரு கிச்சன் டவல் எடுத்து நல்லா ஈரம் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். 1 மணி நேரம் போல் நல்லா மாவு ஊறிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி பேடா போட்டுக்கலாம். எடுத்துடலாம் மாவை. மாவு நல்லா மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சி விட்டுருங்க. மாவு நல்லா பிணைஞ்சாச்சு. இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒரே அளவாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சிடலாம். மாவு எல்லாமே பேடா போட்டாச்சுங்க. இது காயாமல் இருக்கிறதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுருங்க. மறுபடியும் மூடி வச்சு ஒரு 1 மணி நேரம் ஊற விட்டுறலாம். மாவு ஊற வச்சு 1 மணி நேரம் ஆச்சுங்க. இப்போ எடுத்து மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து நல்லா தேய்ச்சி பரோட்டா தேய்ச்சிடலாம். நல்லா கையிலே இப்படி தட்டி விட்டுக்கோங்க. விட்டு
சப்பாத்தி கட்டை எடுத்து நல்லா தேய்ச்சிக்கலாம். நல்லா எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு கொஞ்சம் அப்படியே வீசிக்கலாம். வீசிட்டு இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வீசாமல் இந்த மாதிரி கவுண்டர் டாப்லேயே நல்லா லேசாக நல்லா சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா தேய்ச்சி அப்படியே கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படி எடுத்து இந்த மாதிரி லேயராக ரெடி பண்ணி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் வீசி ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ தேய்ச்சி கல்லில் சுட்டு எடுத்துடலாம். ஒரு ஈவனாக தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ, ரொம்ப தின்னாகவும் சேர்த்துடாதீங்க. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு சுட்டுறலாம். தோசை தவா நல்லா காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாடுங்க. தேய்ச்சி வச்ச புரோட்டாவை சேர்த்துக்கலாம். வேகட்டும். ஒரு சைடு பாதி வெந்ததுமே திருப்பி போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வேணும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பரோட்டாவும் பொரித்து எடுத்துக்கலாம். புரோட்டாலாம் சுட்டாச்சுங்க. ஒரு 4 புரோட்டா சுட்டுட்டு சூடாக இருக்கும்போது நல்லா இப்படி அடித்து விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லேயராக கிடைக்கும். புரோட்டெல்லாம் அடித்தாச்சு. இது சாஃப்டாக லேயராக வந்திருக்கு பாருங்கள். பிளேட்டுக்கு மாற்றி காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, சாஃப்டான புரோட்டா ரெடி. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே லக்ஷ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. தேங்க்யூ.